ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் வறுவல் நல்லா கிறிஸ்பியாக எல்லா சாதத்துக்கும் பொருந்துகிற மாதிரி டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வறுவலை சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கிறிஸ்பியான மொறுமொறுன்னு கோவக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி நிறம் மாறி வரட்டும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 300 கிராம் கோவக்காயை நல்ல மெலிசாக ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ இதை நம்ம ஒரு முறை எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கோவக்காய் ஒரு 3/4 பங்கு வேகிற வரைக்கும் எந்த மசாலா பொருட்களும் இதில் சேர்க்கக்கூடாது. மசாலா பொருட்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வராது. இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க. உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கங்க. காய் நல்லா சுருங்கி வரும் அப்படின்றதுனால உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டால் கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த காயை கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அடுப்பை குறைச்சி வச்சு திரும்ப கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த காய் நல்லா ஓரளவுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த காய் இந்தளவுக்கு கலர் மாறி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கும். இந்தளவுக்கு காய் கலர் மாதிரி வந்ததும் அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சு திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. காய் மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் கருக்கிடாமல் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதும் திரும்பவும் அப்பப்போ கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரத்துலேயே சேர்த்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போய் இந்த காய் இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நிறம் மாறி வந்ததும் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு பரவலாக சேர்த்துக்கங்க. கடலை மாவு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க. கடலை மாவு ஆப்ஷன் தான். கடலை மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காகத்தான் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட கிறிஸ்பியான கோவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.